ஏன்னா நம்ம எல்லாம் சவால்களை சந்திச்சே பழக்கப்பட்டதுனால. இயற்கை விவசாயமே சவால்கள் நிறைந்தது. இயற்கை விவசாயம் என்பது சொல்லி மாளாது. செய்கின்றவர்களுக்கு தெரியும், மேடையில் இருக்கின்றவர்கள், அங்காடியில் இருப்பவர்களுக்கு. இயற்கை வேளாண் திருவிழா எண்ணத்துக்காக நடக்குது. தயவு செய்து எனது அருமை மக்களே புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லா ஊர்லயும் நடக்குது, எங்க பார்த்தாலும் நடக்குது, ஊருக்கு ஊரு நடக்குது. முதல் திருவிழான்னு நடக்குது, உணவு திருவிழான்னு நடக்குது, இயற்கை வேளாண்மை மாநாடுன்னு நடக்குது, எவ்வளவோ பேர்ல நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏன் நடக்குது? தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நிறைய கூட்டத்துக்கு நீங்க போயிருப்பீங்க. நிறைய இன்னொரு சடங்கு சம்பந்த மகமாயி கோயில்ல கஞ்சி காட்சி ஊத்துறதுக்கு மாதிரி நடந்துகிட்டு இருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். எல்லா ஊர்லயும் நடக்குது அப்படின்னு. இன்றைக்கு உலகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் நம் இந்தியாவை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இந்திய அளவுல பலவிதமான நோய்கள் மிக தாண்டவம் ஆடுகிறது. அதை மருத்துவ உலகம், அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, அது அலோபதியாக இருக்கட்டும், சித்த, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோ, நேச்சுரோபதி, இப்படி எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இது எல்லாமே போராடுது அவர்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமான்னு. பெரிய அளவுல பலன் கிடைக்கல, பெரிய அளவுல பலன் கிடைக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாருக்கு தெரியுமோ தெரியாதோ நண்பர்களே, உழவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்ட உழவர்களும் நுகர்வோர்கள் தான் இங்க இருக்கீங்க. உழவாண்மையில் கேடு விளையுமையானால் மக்கள் உடலாமையில் தீங்கு நடந்தே தீரும். இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதை மீண்டு வருவதற்காக ஒரு துவக்கமாக தான் பார்க்கின்றேன் இப்படி தொடர்ந்து நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு. இதுக்கு என்ன மருத்துவ உலகம், இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதை சொல்றாங்க. தொற்று அல்லாத நோய் நிறைய வருடா வருடம் அதிகமாகிட்டே வருது, இன்னும் அதிகமாகுங்கிறத கணிக்கிறாங்க. என்னென்ன நோய்னு பாருங்க. நீரிழிவு நோய் உட்பட, இரத்த கொதிப்பு உட்பட. எனக்கு முன்னாடி நம்ம ஐயா மருத்துவர் அவர்கள் ஆதரவு மருத்துவத்தை பத்தி மிக அருமையா சொன்னாங்க இல்லையா? ஒரு டிஸ்ட்ரக்டிவ் மோட்ல இருக்கக்கூடிய, ஒரு சங்கடமான ஒரு இடத்தில் இருக்கிறவர்களை நாம் எப்படி கன்சோல் பண்ணணும் அது யாருக்கும் தெரியல. அங்க அவர்களே பெரிய சுமையா இருக்காங்க. அவர்களுக்கும் சுமை, அவர்கள் குடும்பத்துக்கும் சுமை. அவர்களை நாங்கள் எடுத்து அவர்களை சாந்தப்படுத்துகிறோம் நாங்களே. இதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன வேணும் சமூகத்தில்? அந்த வகையில் நோய் ஒரு பக்கம் தாண்டவமானது, பலவிதமான பேர்ல. கம்யூனிகபிள் டிசீஸ் அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீஸ், தொற்று நோய் மற்றும் தொற்றாத நோய்கள், ரெண்டு பட்டியல்ல நிறைய இருக்கு. எது எப்ப வரும்னு எனக்கு தெரியல. பார்டர்ல வந்துருச்சுங்கிறாங்க. இன்னும் தீவிரவாதி வந்து நாட்டு உள்ள பூந்தது போல ஒரு டயக்னோஸ் பண்ணிட்டு, ஒரு ரத்த கொதிப்பையோ சர்க்கரை அளவையோ ஒரு ஆய்வு பண்ணிட்டு என்ன சொல்றோம்? பார்டர்ல உள்ள வந்துருச்சு தீவிரவாதி மாதிரி. அப்பெல்லாம் வராது. ஒழுங்கா சோறு திங்க தெரிஞ்சுன்னா இது எதுவுமே வராது. சோறு திங்க தெரியாதவனுக்கு தான் எல்லா சீட்டு வரும். சோறு திங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஆனந்தமா வாழலாம். அந்த சோறு திங்க நமக்கு தெரியல. இப்ப பிரச்சனையே அதான். செருப்பு வாங்க நல்லா தெரியுது, அறிவு வந்துருச்சு. என்ன கார் வாங்கணும்னு அறிவு வந்துருச்சு. என்ன மாதிரி துணிமணி போடலாம் என்னத்துக்கும் அறிவு வந்துருச்சு. ஆனா எதை சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, எதோட சேர்த்து சாப்பிடுறது, இந்த அறிவு நமக்கு வரல. அதோட விளைவு நம்ம இன்னும் சங்கடத்துல இருக்கோம். இப்ப இந்த கூட்டத்துக்கு வர்றோம், அங்காடிகள்ல நிறைய பேர் இன்னும் கேட்குறீங்க. கேட்பதனால நீங்க நாளைக்கு வீட்டுக்கு போனோடனே அதுக்கு செய்ய போறீங்க இல்ல. ஆனா நீங்க ஒரு பக்கம் கேட்டது மண்டக்குள்ள கிடக்கும். அது உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வர்றப்ப, என்னமோ அன்னைக்கு மாசுல பேசுறப்ப ஒண்ணு சொன்னாங்களே, இதை ஏதாச்சும் கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம்னு வர்றப்ப உங்களுக்கு விடை கிடைச்சிரும், பலன் கிடைச்சிரும். ஓ இதுதானா? அன்னையில இருந்து வந்தாலே இந்த அரங்கு புண்ணியம் செய்த அரங்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதற்காகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துறாங்க. 2013 நமது நாடு ஜிடிபின்னு சொல்லக்கூடிய குறியீடு, உள்நாட்டு பொருள் உற்பத்திங்கிறோம் இல்லையா, பயன்பாடு இருக்கு இல்லையா, ஜிடிபியை வச்சுதான் அரசு நிதிநிலை கொள்கையே எடுக்கும். 50% ஜிடிபி வளர்ந்து போச்சு. நம்ம நாடு ஜிடிபில வளர்ந்து இருக்கு. துரதிஷ்டம் தெரியுமா?
கிட்டத்தட்ட 50% மேல் உள்ள பிள்ளைகள் ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்கின்றார்கள். இதுவும் டேட்டா தான். இதை விட அடுத்தது என்ன தெரியுமா சொல்றாங்க, நமது நாட்டில் இருக்கின்ற 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் ஸ்டண்டட்னு சொல்றாங்க. உடல் வளர்ச்சி குன்றி, அதாவது வெளியிலேயே வளரல, உள் உறுப்புகளும் அவங்க வளரல. வளர்ச்சி குன்றிய நிலையில் ஒரு பெரிய அளவு பங்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னா நம்ம எதை நோக்கி போறோம்? நமக்கே என் வீட்லயே உங்க வீட்லயே அப்படி ஒரு பிள்ளை தானே இருக்குன்னு தானே அர்த்தம். அதுல அப்ப என்ன வளர்ச்சி? எது அறிவுடைமை? நவநாகரிகம் என்பது என்ன? ஒரு ஆனந்தமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால ஒருத்தருக்கு ஒருத்தர் வழங்கிக்க முடியலன்னா நாம் வாழ்ந்து என்ன பயன்? ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாரில் வைக்கப்படும் சொல்றாரு வள்ளுவர். நமக்கு பக்கத்துல இருக்கிற ஒன்ன பத்தி அறிவு நமக்கு வந்துருச்சுன்னா நீ உயிரோட வாழ்றவன்னு அர்த்தம். அது தெரியலன்னா நீ உயிரோட இருந்தாலும் செத்து போனதுக்கு சமம்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன தெரியல, என் வீட்டுக்காருக்கு சக்கரை வந்துருச்சு, என்ன தெரியல, என் பிள்ளைக்கு இப்பயே பிபி வந்துருச்சு, டைப் 1 டயபிட்டிஸ். 16 வயசு கம்மியா உள்ள பிள்ளைகளுக்கு நீரிழிவு 1 என்ற குறியீடு நிறைய இருக்கு. புற்றுநோய் பெருகி கொண்டு வருகிறது. ஆண் பெண் மலட்டுத்தன்மை பெருகி கொண்டு வருகிறது. ஒரு உளவாண்மையை பற்றி பேச வேண்டிய ஒரு இடத்தில் ஒரு மருத்துவம் சார்ந்த பேச்சை தர வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு இந்த நிகழ்கால வாழ்க்கை இருக்கிறதுங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துட்டு போனா, இந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போனா மகிழ்ச்சி இல்லைன்னாலும் ஒன்றே எடுத்து போனாலே இந்த மேடை பூர்ணம் அடையும் இல்லவா? வளர்ச்சி என்பது ஒரு பொருள் ஈட்டுவதில் மட்டுமல்ல, பூரணத்தில் இருக்க வேண்டும், ஒரு ஆனந்தம் இருக்க வேண்டும். பில் மாலிசன் சொல்றார், எந்த ஒரு பொருளும் தேவைக்கு அதிகமாக அத்துமீறி உற்பத்தி செய்கின்ற பொழுது இந்த சமூகம் சீரழியும், கூடுதலாக சுற்றுச்சூழல் மாசுபடும். இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஏன் உற்பத்தி செய்யறோம்னா நமக்கு தெரியல, எதுக்காக நம்ம திங்குறோம்னு நமக்கு தெரியல. ஏதோ வீட்டுல செஞ்சு வச்சுட்டோம், தின்னறோம். திங்கணுமா, திங்க வேண்டியது இல்லையா? நிறைய நெருக்கடிகளை உளவாண்மை சந்திக்கிறதுனால உளவாண்மை சார்ந்த சகோதர சகோதரிகளை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஒரு 18 துறை மௌனமாக உறங்கி இருக்கின்ற ஒரு துறை வேளாண்மை. ஒரு அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடிய வேளாண்மையில் மறைமுகமாக 18 துறை, நிதித்துறை உட்பட, மருத்துவத்துறை உட்பட 18 துறை மௌனமாக இருக்கிறது. இந்த உளவாண்மை சரிந்து விடுமையானால் அந்த 18 துறையும் சரிந்து விடும். ஒட்டுமொத்த இந்த புவியை கேள்விக்குறியாக ஆகிறத நம்ம இப்ப பார்த்துக்கிட்டே வரோம். குளோபல் வார்மிங் வேற அதுக்கு ஒரு முக்கிய காரணம். நிலத்துல 2 விதம் இருக்கு. நிலத்தில் 2 விதம் இருக்கு. ஒரு நிலத்துக்கு பேரு ஈர நிலம், வெட்லேண்ட். இன்னொன்னுக்கு பேரு வறட்சி நிலம், ட்ரைலேண்ட். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என அருமை நண்பர்களே. ஒன்னு ஈர நிலம், இன்னொன்னு வறட்சி நிலம். இந்த உலகத்தையே காக்குறது யாரு தெரியுமா? கடவுள்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரி ஈர நிலம் தான் காக்குது. வெட்லேண்ட் இல்லைன்னு சொன்னா ஒட்டுமொத்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய உயிர் பயிர் பன்மயம் சிதைஞ்சு சின்னாபின்னம் ஆயிடும். அப்படின்னா என்ன? இப்ப நீங்க இருக்கீங்கல்ல, கும்பகோணத்தையே சேர்த்தீங்க, தஞ்சை மாவட்டத்தை சேர்த்தீங்க, டெல்டா சேர்த்தீங்க, எதாவது சேர்த்தீங்க. இது ஈர நிலமா வறட்சி நிலமா? ராமர்ஜியா, இது ஈர நிலமா வறட்சி நிலமா? ஈரநிலம். ஈரநிலம் ஒன்றுதான் அனைத்து, அதாவது ஒட்டுமொத்த உலகை பாதுகாக்கக்கூடியது. இதுல என்ன வேடிக்கை தெரியுமா? ஈரநிலம் நமக்கு ரொம்ப சொற்பமா இருக்கு, 4.6% தான் இருக்கு, 4.6%. அந்த ஈரநிலத்தை பாதுகாக்கிறதே எனக்கு ரொம்ப முக்கியம். அது என்ன சார் ஈரநிலம், வறட்சி நிலம்? இயல்பாவே ஒரு இடத்துல தண்ணி தேங்கி நின்னுச்சுன்னா விவசாய காட்டுக்கு பக்கத்துல அளவுகோல் இதுதான், இண்டிகேஷன் இதுதான். வேளாண் காட்டுகளை சுற்றி ஒரு மழை பெய்தால் நீர் தேங்கி நிற்குமேயானால் அதுக்கு பேரு ஈரநிலம். இயற்கையா. செயற்கையா பாத்தீங்கன்னா இந்தியான் வெட்லேண்ட்னு சொல்லுவாங்க. அத நெல் வளர்க்காருன்னா வரப்ப கட்டி தண்ணியை தேக்கிறோம், மீன் வளர்க்குறீங்கன்னா புளிய வெட்டி தண்ணி தேக்கிறீங்க. இப்படி உழவர்கள் தன் உழவாண்மைக்காக நீரை தேக்கக்கூடியதும் வெட்லேண்டை சேர்ந்ததுதான்.
வெட்லாண்ட்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது எவ்வளவு பேருக்கு நம்ம ஈர நில பற்றி தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம உழவர்கள். ஈரநிலம்னா மருத நிலம். திணை கோட்பாட்டுல மருத நிலம் வெட்லாண்டை சேர்ந்தது. அது என்ன சார் பண்ணுது அப்படின்னா, ஈர நிலத்திற்கு இன்று சவால்களும் சோதனைகளும் வருகின்ற ஒரு நிலையில ஒவ்வொரு வருடமும், எனது அருமை உழவர்களே, ஒவ்வொரு வருடமும் நிரம்ப தாவரங்களும் நிரம்ப விலங்கினங்களும் அருகிக்கொண்டு என்டேஞ்சர்ல இருக்கு, எக்ஸ்டிங்க்ட் ஆயிட்டு இருக்கு, காணா போயிடுது. இப்ப கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ல இருக்கக்கூடியத கடந்த வருடம் ஒரு 6157 உயிரினங்கள் அருகி போகக்கூடிய இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நெல் விவசாயம் பண்ணா நெல்லையே விவசாயம் பண்றது, கரும்பு விவசாயம் பண்ணா கரும்பையே விவசாயம் பண்றது, வாழைய விவசாயம் பண்ணா வாழையே பண்றது, பருத்தியை பண்ணா பருத்தியே பண்றது, காய்கறியை பண்ணா காய்கறியே பண்றது. இது அல்ல விவசாயம், இது அல்ல உழவாண்மை. பல பயிர்கள் இருக்கணும், பல அடுக்கு பயிர்கள் இருக்கணும். அதே என்ன பாடுறாங்க, நெல்லுக்கு நிலைத்த நீர் வாய்க்கால் வெள்ளோடி புண்ணுக்கு வாங்கியே பூசிக்குமாம். என்ன அருமையான வரி. விவசாயம் பண்ண என்னமோ நெல்லுதான், அது வழியா ஓடுற தண்ணி புள்ளையே வளர்த்துச்சு. புல்லு நமக்கு தேவையில்லைன்னு நீங்க என்ன பண்றோம்? புல்ல தேவையில்லைன்னு என்ன பண்றோம்? களைக்கொல்லி. நண்பர்களே, பெரிய பாவச்செயல், பெரிய சிதைவு, சமூக நாசம் களைக்கொல்லி. ஹெர்பிசைடு, வீடிசைடு சொல்றோம் இல்லையா? ஒரு களைக்கொல்லி என்பது சர்வ நாசத்திற்கு விதை. நல்லா புரிஞ்சுக்கணும். பல அடுக்கு பயிர்களை அறியாத நிலையில் அது உங்களுக்கு ஒரு பயமா தெரியுது. களையை பார்த்தா, கலை என்பது பயமானதல்ல, உங்கள் நெல் வளமாக இருப்பதற்கான குறியீடு. உங்க வழக்காடு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னா கலையை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். கலை எப்படி இருக்குங்கிறத வச்சு. உங்களுக்கு ஆகாத பயிருக்கு பேர் கலை. எனக்கு அருமை உழவர்களே, உலகத்திலே உங்களுக்கு ஆகும் பயிர்களை அவங்க கொண்டு போயிடலாம்ல. ஒரு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு 6 அடுக்கு 9 அடுக்கு வரைக்கும் நம்ம மாவட்டத்துல மிக அருமையாக உழவாண்மை செய்கின்ற உழவர்கள் இருக்காங்க. 9 டயர்ஸ், 9 அடுக்கு. ஒண்ணுக்கு மேல 2, 3, 4 போயிட்டாலே அந்த இடத்துல உங்களுக்கு உழவு தேவைப்படாது. உழ முடியாது நீங்க நினைச்சாலும். 0 டில்லேஜ். நீங்க உழ வேண்டிய அவசியமே வராது. ஒரே ஒரு பயிர் நெல்லை மட்டும் நடுறோம், அடுத்தவங்க என்ன பண்றோம்? உழவு. திருப்பி என்ன பண்றோம்? நடவு. திருப்பி என்ன பண்றோம்? களை. திருப்பி என்ன பண்றோம்? களைக்கொல்லி. இது ஏன் விவசாயம்? இயற்கை விவசாயம் என்று பேர் வைப்பதனால் அது அல்ல இயற்கை விவசாயம். எனக்கு அருமை நண்பர்களே, இந்த பூச்சை பத்தி பேசுறோம்ல, நேரம் ரொம்ப கம்மி, அங்கொன்று இங்கொன்று நான் சொல்ல முடியும். பூச்சி நோயை பத்தி சொல்றோம்ல, ஒரு வயக்காட்டுல பலவிதமான பயிர்கள் இருக்குன்னா, எந்த புல்லாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்க கூட வச்சிருக்க மரம் செடி கொடியா இருக்கலாம். வெறும் ஒரு செடி இல்லாம உங்க தோட்டம், உங்க தோப்பு, உங்க வயக்காடு, உங்க கழனி பல பயிர்களோட இருக்குன்னா அங்க என்ன தெரியுமா நடக்குது? பல பயிர் இருக்குல்ல, அதுக்கு பேரு தானே டைவர்சிட்டி. அங்க என்ன நடக்குதுன்னா நண்பர்களே, 260 நச்சுயிரிகள் இருக்கு, வைரஸ். அந்த வயக்காட்டுல இருக்கு ஆவணம், டேட்டா. 260 நச்சுயிரிகள் அங்க வருது. பல பயிர்கள் இருக்கிற இடத்துல அந்த நச்சுயிரிகள் என்ன தெரியுமா வந்து உங்க பயிருக்கு எந்த பூச்சி வந்தாலும் அதை கொன்னுடுது. அப்ப பூச்சியை கட்டுப்படுத்துறதே வேற ஒரு பயிருக்கு வரக்கூடிய வேற ஒரு கிருமி இதை பாதுகாக்குது. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதே போல பல பயிர்கள் இருக்கிற காட்டுல 560 பூஞ்சைகள், பூசணம் சொல்றோம்ல, ஆல்கேஸ், பாசி இனங்கள், ஒரு 560 இனம் வருது. இது வந்து வளகாட்டுல இருக்கும். ஏன் வளகாட்டுல இருக்கு, எல்லாமே ஆவணப்படுத்தலாம் நீங்க. அந்த 560 என்ன பண்ண வருது? ஒட்டுமொத்த பயிருக்கு வரக்கூடிய எல்லா பூச்சியும் கொண்டுடுது. நோயை கட்டுப்படுத்துது. நோயை கட்டுப்படுத்தக்கூடியதே பல்லுயிர் பெருக்க காட்டுல மட்டும்தான் சாத்தியம். பூச்சை கட்டுப்படுத்துறது இயற்கையே நேச்சுரல் கண்ட்ரோல்ங்கிறது. நீங்க போய் பஞ்சகவி அடிக்கிறதும் துவக்க காலத்துலதான் ஒரு புள்ள குப்புறப்படுத்திருக்கிற புள்ள ஏந்திச்சு நடக்கணும். வீட்டுல என்ன வாங்கி வச்சீங்க அந்த புள்ள நடக்கிறதுக்கு? என்ன வாங்கி வச்சீங்கன்னா ஒரு புள்ள நடக்கிறதுக்கு? நடவண்டி. நடவண்டிய எல்லாரும் கையில எடுத்துருக்கீங்களா? இப்ப உங்க நடவண்டியை கொண்டு போவீங்களா?
ஏன் நடந்து எடுத்துக்கல? அதே எனக்கு நான் தான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன்ல சொல்றீங்கல்ல. ஒரு துவக்க நிலையில் இயற்கை விவசாயத்திற்கு வருகின்ற பொழுது மூலிகை பூச்சி விரட்டி, பஞ்சகவிய, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தேவைப்படும். அதுக்கு அப்புறம் இதுல நீங்க ஆளுமை ஆக 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 இது ஒன்று உங்களுக்கு தேவைப்படாமல் போவதை பார்க்கலாம். இதற்கு நிறைய நண்பர்கள் இங்க சாட்சியாக இருந்தாலும் நானே அதில் ஒரு சாட்சி தான். உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, நீட் பேஸ்டா இருக்கணும். ஒரு தேவையை பொறுத்து ஒரு உலகாண்மைக்கு பல்லுயிர் பெருக்கம் பயோடைவர்சிட்டி, திரும்ப திரும்ப நான் பயோடைவர்சிட்டியை மட்டும்தான் அதிகமா பேசக்கூடிய நபர். நெல்லு நல்லா விளையணுமா? நெல்லோட புண்ணு இருந்தாதான் நெல்லு நல்லா விளையும். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. காம்படிஷன் இருக்கிறது மாதிரி புண்ணு அங்க வரக்கூடாது. அதுக்கு போட்டி பயிராக களை இருந்துச்சுன்னா ரெண்டு ஒரே நேரத்துல சூழ் கட்டி ரெண்டும் ஒரே நேரத்துல மிகை வந்துச்சுன்னு சொன்னா அங்க போட்டி அது சப்ரஸ் ஆகும். நல்லா பாருங்களேன், உங்க எல்லா வயலுக்கும் போங்க, நெல்லோட வயசு என்னன்னு பாருங்க. நெல்லோட வயசு சீனிவாசன் ஐயா, நெல்லு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு நட்டீங்கன்னா அதுக்கு என்ன வயசு? 135 நாள். களையோட வயசு 60 நாள், 55 நாள், 40 நாள். இந்த 40 நாள் பயிர் 135 நாள் பயிருக்கு போட்டியா இருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த பயிர் 60 நாள்ல வயது முடிஞ்சு மடிச்சிருக்கு இல்லையா? மடிச்சிருக்க அது கர்ப்பிணி பெண்ணா வர்றப்ப அதுக்கு இது சாப்பாடு கொடுக்கும். நான் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. களைக்கொல்லிய போட்டு, களைக்கொல்லி என்பது சர்வநாசம் என்ற வார்த்தையை சொல்லிட்டேன். சர்வநாசம் எதுவுமே அந்த காட்டில் விளையாது. விளைவதை குறைத்து கொண்டே வரும். நீங்க எதை போட்டா கூட ஏதோ ஐயெல்லாம் நிறைய உபாயத்தை சொல்லி அந்த பக்கத்துல ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க. கலக்கொல்லியை போட்டா அந்த உபாயமுமே அங்க செல்லாது. நிறைய பேர் சொல்றாங்க, நான் உடம்பு இல்லைங்க, பூச்சிக்கொல்லி அடிக்கலைங்க, இந்த கலக்கொல்லி மட்டும் கொஞ்சம் போட்டேன் சார். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். களை கொல்லி என்பது கலையை கொன்னீங்கனால உங்களை கொல்றதுன்னு சமம். உங்களுக்கு யாருக்கும் சந்தேகம் இருந்தா நீங்க கேள்வி கூட கேட்கலாம். கலை என்பது உங்கள் நில வளத்தின் குறியீடுன்னு சொன்ன கலை என்பது அதோடைய வயது முடிந்து மடிக்கின்ற பொழுது அந்த மண்ணை வளப்படுத்துது, மண்ணோட கரிமத்தன்மையை வளப்படுத்துது. இவ்வளவுதான். ஈரநிலம்னு சொன்ன இல்லையா? ஈரநிலத்துக்கு ஈரநிலம்னா என்ன தெரியுமா? உங்கள் வயல்ல கரிமம் இருக்கு இல்லையா? கரிம தொட்டின்னு அதை சொல்லலாம். ஈரணு கார்பன் சிங்க். அது ரெண்டாவது பாத்தீங்கன்னா அனைத்து விதமான உயிரினங்கள். எவ்வளவு உயிரினம் சார் இருக்கு? எவ்வளவு உயிரினம் இருக்கு சொல்றோம் இல்லையா? நெல்லில வேலை இருக்கு. நேஷனல் பியூரோ ஆஃப் பிளான்ட் ஜெனடிக் ரிசர்ச் நியூ டெல்லியில இருக்கிறதுலயே 1,00,000 நெல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் அதே ஜெனடிக் ரிசர்ச் ஸ்டேஷன் நியூ டெல்லியில கோதுமை 36,000 தான் இருக்கு. நண்பர்களே, உங்கள் அரிசி 1,00,000 இருக்கிறது, கோதுமை 36,000 தான் இருக்கு. பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்ட அரிசி. இந்த நெல்லரிசிங்கிறது வேடிக்கையான விஷயம் இல்ல, அதை சாப்பிட தெரியல. இந்த அரங்குல எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கீங்க இல்லையா? தீட்டாத அரிசியை நான் சாப்பிடுறேங்கிறவங்க கையை சொல்லுங்க. நான் தீட்டாத அரிசியை சாப்பிடுறேங்கிறவங்க அப்படியே அந்த கையை வச்சு நீங்களே எண்ணி பார்த்துக்கங்க. மேடையில டாக்டர் ரெங்கநாதன் பாருங்க, அலோபதி அவரு அரிசிக்காக கரடியா கத்துறாரு. அலோபதி டாக்டர்கள் எல்லாம் கையை தூக்குறாங்க. நமக்கு ரொம்ப சரி, நீங்க தெரிஞ்சாகணும். உழவர்கள், நுகர்வோர்கள், சகோதரிகள், நான் கை குத்தல் அரிசி சாப்பிடலங்கிறவங்க கை தூக்குங்க. நான் சாப்பிடாதவர்கள் நண்பர்களே, அலோபதி டாக்டர் கை தூக்குனாங்களே அவங்கள பாருங்க. தயவு செய்து மாறிவிடுங்கள். நீங்கள் அரிசி சாப்பிடாதீர்கள், இறந்து போய்விட மாட்டீர்கள். தீட்டிய அரிசியை சாப்பிட்டால் மிக கடுமையான விபத்துக்களுடன் மரணம் சம்பவிக்க விதை போடுகின்றீர்கள். தயவு செய்து புரிஞ்சுங்க. என்ன விதைங்கிறதா தேவைப்பட்டா நான் விலைக்கு சொல்ல முடியும் என்னால. நீங்க அரிசி சாப்பிடணும் தப்பே கிடையாது. இப்ப உங்களுக்கு சாப்பாடு கூட ஆற்காடு கிச்சடியும் ஜீரக சம்பால தான் சாப்பாடு. பாரம்பரிய அரிசி. அதுல முள்ளு கத்திரிக்காய் இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய். ஐயோ, கத்திரிக்காய் டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா வைத்தால போற அன்னைக்கு இதே ரகுநாதன் மருத்துவர்கிட்டையும் நம்ம ஐயா தியாகராஜன் ஐயா மருத்துவர்கிட்டையும் போய் 4 நாள் வைத்தால போய் சார் வாழைப்பழம் சாப்பிடலாமான்னு கேட்டா என்ன சொல்லுவாரு? வைத்தால போயிட்டு 4 நாளா ஐயா வாழைப்பழம் சாப்பிடலாமான்னு மருத்துவர்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாரு? சாப்பிடக்கூடாதுன்னு தானே சொல்லுவாரு. நீங்க எதுல என்ன சொல்லிட்டீங்க?
தியாகராஜன் டாக்டர் வந்து வாழ்க்கை பூரா வாழைப்பழம் சாப்பிடணும்னு சொல்லிட்டாரு. தியாகராஜன் டாக்டர் ரெண்டாவது வாழ்க்கை பூரா வாழைப்பழம் திங்க வேணாம்னு சொல்லிட்டாரு. என்ன இது அறிவா? வைத்தால போறப்ப திங்க வேணாம்னு சொன்னாரு. வைத்தால போய் முன்ன வாழைப்பழம் தின்னுக்கலாம்ல. நண்பர்களே, கத்திரிக்காய் சொறி சிறந்து தோல் சார்ந்த நோய் வருகின்ற பொழுது அதை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்வு அதுல இருப்பதனால் அதை உண்ண வேண்டாம் என்பது பரிந்துரை. ஆனால் தோல் சார்ந்த நோய் இல்லாத ஒரு மனிதன் கத்திரிக்காய் ஒன்றை சாப்பிட்டே தீர வேண்டும். அதுல ஒண்ணு விபத்துக்கானது இல்ல. அவ்வையார் பாடல் கேட்டிருக்கீங்கல்ல, வலி குணங்காய் வாட்டும் வரவரிசி சோறும் முரமுரணவே பிடித்த மோரும் திறனுடனே பூ போல் ஒரு பூவன் புரிந்து விரும்பிட்ட சோற்றிற்கு உலகெல்லாம் பெரும் விட்டுருச்சு. கத்திரிக்காயும் வரவரிசி சோறு போட்ட மன்னனுக்கு வயிறு பசி ஆரணும்னா இந்த உலகத்தையே அவனுக்கு எழுதி கொடுக்கலாம். எதுக்கு? கத்திரிக்காய் சோத்துக்கு. அந்த கத்திரிக்காய் நுரையீரல் சார்ந்த நோய், சிறுநீரகம் சார்ந்த நோய் ஆகச்சிறந்த மருந்து. ஆகச்சிறந்த மருந்து. நேச்சுரோபதியில எங்க கிளினிக்லயே இதெல்லாம் மருந்தாவே நாங்க கொடுக்குறோம். பதிவுகளோட தான் நான் பேசுறேன். கத்திரிக்காய் என்ன வைந்திருந்த நல்லா நெல் காட்டுல வரப்புல வைங்க அருமையா வந்துடும். அது 5 ஏக்கர் போடுறது, 1 ஏக்கர் போடுறது, கத்திரிக்காய் விற்க முடியாம தவிக்கிறது. டெய்லி நம்மகிட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோ கத்திரிக்காய், ஒரு 5 கிலோ 10 கிலோ தக்காளி, ஒரு 5 கிலோ 10 கிலோ மற்ற காய்கள் கலந்து ஒரு 10-20 கிலோ இருக்குமே. ஆனால் நீங்க அருமையா நீங்க நெல் காட்டோட சேர்ந்து விற்க முடியும். அப்ப நெல் மட்டுமே 1 லட்சம் நம்ம நாட்டுல இருக்கு. கோதுமை 36,000 இருக்கு. காய்கறி இருக்கு இல்லையா? காய்கறி பிரியாவுக்கு ரொம்ப வேலை இருக்கு. காய்கறி வந்து ஒவ்வொருத்தரையும் கேட்போம், நீங்க காய்கறி நிறைய சாப்பிடுறீங்களா இல்லையான்னு. சாப்பிட்டாங்கன்னா பிரியா வந்து நல்ல வேலை செய்யுதுன்னு அர்த்தம். சாப்பிட வைக்க வேண்டிய வேலை பிரியாவுடைய வேலை. காய்கறி சாப்பிடலன்னா நான் வார்த்தைகள்ல பயப்படுறது இல்ல. வாழ்க்கையில கெட்ட வார்த்தைகள் கூட நான் பேசிடுறது. ஏன்னா கெட்டது வாழ்க்கையில நடக்கக்கூடாது என்பதற்காக. காய்கறிகளை உண்ணாதவன் நோயுடன், கடுமையான நோயுடன் இறப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. காரணம், காய் பூரா கலர் கலரா இருக்கு பாத்தீங்களா? பச்சை கலரு, மஞ்சள் கலரு, சிவப்பு கலரு, ஊதா கலரு, இப்படி நிறைய மல்டி கலர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கலர்கள் தான் உங்கள் உடலில் புற்றுநோய் வராம வைக்கக்கூடியது. இந்த கலர்கள் தான் உங்களுடைய ரத்தத்தை தண்ணியா வச்சுக்கிறது. இந்த கலர்கள் தான் உங்களுக்கு எலும்பை பலமா வைக்கிறது, நரம்பை ஊக்கமாக வைக்கிறது. இந்த ஜெனரல் பிசிக்ஸ் என்ற பொண்ணுன்னா சொல்லுவாங்க, சதையை பொறுத்த வரைக்கும் மசில் சமசம் சிதைவு குறைஞ்சு போயிடுச்சு, தளர்வு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இதற்கெல்லாம் முக்கிய காரணம் தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கல. எங்க சார் போய் மெடிக்கல் ஷாப்ல வாங்குறது? வாங்க முடியாது நண்பர்களே, வாங்க முடியாது. வாங்கினாலும் அந்த மருந்து உங்களுக்கு பலன் தராது. அது அதோடைய எதிர்ப்பதமான வேலைகள் உங்கள் சிறுநீரகத்தையும் ஈரலையும் பலவீனப்படுத்தும். நல்ல தெளிவா பேசலாம். கரிகாய்களை நீங்க எழுங்க. அங்க உட்கார்ந்து இருக்க நண்பர்களை கேட்கிறேன், உங்க வீட்டுல கார் செய்ய முடியுமா? கார் ஃபேக்டரி வைக்க முடியுமா? கார் ஃபேக்டரி ராமர் அவங்க வீட்டுல செய்ய முடியுமா? கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், காலில் போட்டிருக்க செருப்பு உங்க வீட்டுல செய்ய முடியுமா? போட்டிருக்க ட்ரெஸ் செய்ய முடியுமா? நகை நட்டு செய்ய முடியுமா? செய்ய முடியாது தானே. உங்க வீட்டுல கத்திரிக்காய் செய்ய முடியுமா? வெண்டைக்காய் செய்ய முடியுமா? கொத்தரங்காய் செய்ய முடியுமா? எனது அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆனந்தமாக, நலமாக, வளமாக வாழ வேண்டும் என்றால் தயவு செய்து பிரியா சொன்னது போல உங்களுக்கான காய்கறிய உங்க வீட்டுல செய்யணும். அரிசிய நிலமுள்ளவர்கள் செய்து கொள்ளுங்கள். அல்லது ராமூர்த்தி மாதிரி, சீனிவாசன் மாதிரி இன்னும் உழவர்கள் இங்க இருக்கீங்க. இந்த உழவர்கள் போல அவர்கள்ட்ட கேட்டு வாங்க. அவர்களும் சரியா பணம் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. நீங்களும் நோயை தீர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்க. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மாடு இருக்கு பாருங்க, மாடுடைய டைவர்சிட்டி 10,000க்கு மேல. ஏன்னா அதுல நோட்டிஃபைடு, அன்நோட்டிஃபைடு இருக்கு. ஏன்னா நேஷனல் பில்டிங் அனிமல் ஜெனடிக் ரிசர்ச் இருக்கு. அந்த விலங்கினத்துக்கு போனீங்கன்னா வரையறுக்கப்பட்டது பாத்தீங்கன்னா 10,000க்கு மேல மாட்டு இனங்கள் இருக்கு. எரும மாடு தனியா இருக்கு. நாய்கள் 200 விதமான நாய்கள் இருக்கு. நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணு குறைச்சுக்கிட்டே, சாதாரணமா குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம அதை பத்தியான அறிவே இல்லை. சமீபங்கள்ல நீங்க ராமூர்த்தி ஐயா வயது, சீனிவாசன் ஐயா வயது, இந்த முன்பு கோவருக்கு ஐயா வயது, இந்த வயது உள்ள நண்பர்கள் ஒரு 60 வயதுக்கு மேல போனவர்களை பாத்தீங்கன்னா
பிரண்டையில எத்தனை பிரண்டை நீங்க உங்க வழக்காட்டுல ஊருக்காட்டுல பாத்தீங்க? 4-5 பிரண்டைய பாத்தீங்க. பாத்தீங்கல்ல? இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இல்ல. ஒரு பிரண்டைய நான் சொல்றேன். இது போல எவ்வளவோ தாவரங்கள், விலங்குகள், கீரைகள், ஒரு கீரை இல்ல. கீரை வரப்புகள் இருக்கு இல்லையா? வரப்புகள்ல கீரை இருக்கு இல்லையா? அந்த கீரையை அறுத்து சாப்பிட்டு இருக்கீங்களா யாராச்சும்? வரப்பு கீரை, கலப்பு கீரை. கலப்பு கீரை எங்க வீட்டுல சாப்பிடுறோம், கை தூக்குங்க. அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு நிச்சயமா வராது, நிச்சயமா வராது. கலப்பு கீரைகள் திங்கணும். மாடே அவுத்து விட்டீங்கன்னா இன்னைக்கு மேயிற இடத்துல நாளைக்கு மேயாது. இந்த இடத்துல மேய்ஞ்சிச்சுன்னு நீங்க நாளைக்கு இந்த இடத்துல மேயாது. ஏன்னா இந்த புல்லுல இருக்கிற ஊட்டச்சத்து அதுக்கு போதுமானது. இன்னொரு ஊட்டச்சத்து வேணா வேற ஒரு புல்ல போய் மேயும். அதுக்கு உழவன் என்ன தெரியுமா சொல்லுவா? இந்த மாட்டை பாரியா, புல்லு கண்ட இடத்துல மேய்ந்து தொலைய மாட்டேங்குது, என் பிராணம் ஆகுது, இங்க இவ்வளவு புல்லு கிடக்கு, இதை விட்டுட்டு அங்க போய் மேயுது, அது பின்னாடியே நான் போக வேண்டியதா இருக்கு. அந்த உழவனுக்கு அறிவு கம்மி, மாட்டுக்கு அறிவு கூட. இந்த புல்லு எனக்கு தேவையில்லை ராஜா, அந்த புல்லுதான் எனக்கு தேவைன்னு போகுது. எவ்வளவு ஊட்டச்சத்தை ஸ்பெசிபிக்கா படிச்சுட்டு நமக்கு ஒண்ணும் படிச்சுக்கிறதுக்கு வழியே இல்லை. அப்படியே 11 மணிக்கு போனோம்னா என்ன இருக்கு, அப்படியே என்ன சொட்ட சொட்ட ஒண்ணு கொடுப்பாங்க. அது பேப்பர்ல வச்சு அமுக்கி அதை தின்னுட்டு ஏதோ ஒண்ணு சுட சுட ஒண்ணு கொடுப்பாங்க. அதை ஒண்ணு குடிச்சிட்டு ஒண்ணு இதயத்துக்கு ஆப்பு வைக்குது. அந்த சுட சுட குடிச்சது மூளைக்கும் நரம்புக்கும் ஆப்பு வைக்குது. தெளிவா பேச முடியும். கஃபின் பானம் நன்மை தரும் ஏதோ அதோட பின்னணிக்கையில வச்சு சொல்றாங்க அந்த ப்ரமோட்டர்ஸ். ஆனால் கரிகாய்கள், அரிசி, சிறுதானியம், இந்த அருமையா மேலவா சொல்றப்ப அரிசியை பத்தி சிறுதானியத்தை பத்தி சொன்னாங்க இல்லையா? அரிசி அருமருந்தான அரிசிகள். இந்த உள்ள இப்ப பார்த்தேன், ஒரு நண்பர் கூட கோபி செட்டிப்பாளையத்துல இருந்து கூட ஒரு ஸ்டால் வச்சிருந்தாரு. அவரை போய் பார்த்தேன். அந்த அரிசி எல்லாம் கூட பாருங்க, எனக்கு ரொம்ப மனச வருத்தப்பட வச்சுட்டாரு. அவரு எனக்கு ஒரு துண்டை போட்டாரு. சரி, அதை அன்பின்பால் போடுறாரு, வேணாம்னா அவரு கடையில இருந்த அரிசி எல்லாம் எடுத்து என் கையில ஒரு பையில வச்சு கொடுத்து பணம் கொடுக்க வாங்க மாட்டாரு. அன்பின் ஏற்பாடு. இவன் தான் உழவன். உழவன் ஊர் நல்லா இருக்கணும், ஊருக்கு தரணும். ஊருக்கு தரணும்னே தான் வாழ்றோமா வாழ்ந்தாலும் பாக்குறது இல்லை அந்த உழவர்கள். அவர்கள் கெட்டு போக மாட்டாங்க, அது வேற விஷயம். கெட்டுதானையா போயிட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க விழிப்பா இல்ல. அதுக்காக தான் இது போன்ற கூட்டங்கள். அரிசி அரிசி நிறைய இடத்துல பாருங்க, கருப்பு கவுனி பேசி அதை ஒரு கூத்து வெடி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் பேரே சொல்றது இல்ல, பாய்க்கு தெரியும். இப்ப இந்த அரிசி நான் பேர் சொல்றதே இல்லை, பேரே வேணாம். பாரம்பரிய அரிசி அது கருப்பு கலர்ல இருக்கணும், சிவப்பா இருக்கணும், பழுப்பா இருக்கணும், பச்சை கலர்ல இருக்கணும், மஞ்சள் கலர்ல இருக்கணும், வெள்ளை கலர்ல இருக்கணும். உங்க நுகர்வோருக்கு மேடையில் இல்ல, நுகர்வோருக்கு யாரு இருந்தா பச்சை கலர்ல இருக்கிற அரிசி போடணும். நுகர்வோருக்கு யாராச்சும் விவசாயி சொல்ல வேணாம். நுகர்வோர்கள் சொன்ன தமிழ் தெரியுமா தெரியாதா? நுகர்வோர்கள் தப்பா சொன்னா கடுமையாக நான் பேசுவேன். சமைக்கிற பொம்பளைங்களை கேட்கிறேன், சாப்பிடுறவங்களை கேட்கிறேன், பச்சை கலர் அரிசிக்கு பேர் என்ன? பச்சை கலர் அரிசி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? பச்சை கலர் அரிசி பெண்கள் தான் சொல்லணும். என்னன்னா பூங்காவே நீங்க இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். பிரச்சனை என்னன்னா பூங்காவே பார்க்கல அவங்க. பாவக்காய் எப்படி இருக்குன்னா கோவக்காய் மாதிரி இனிப்பா இருக்குங்கிறாங்க. பச்சை கலர் அரிசி வச்சிருக்க விவசாயி இருக்கீங்கன்னா அவரை கொடுத்தீங்க, கை தூக்கணும் 2 பேரை பார்த்துங்க. வேற யாரும் மேடையில இனிப்பு பிச்சம்பா மேடையில 4 பேர் கை தூக்கிருக்காங்க. இவ்வளவு கலர்ல இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல் ரைஸ். ஒரு நாளைக்கு ஒரு கலர், சிவப்பு, கருப்பு, பச்சை, அப்படின்னா பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம். இந்த உடம்பு எது தேவையோ அதை எடுத்துக்கும், தேவையில்லாத வெளியே தங்கிடும். இயற்கையான பொருளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, நல்ல பாம்பு கடிச்சா கூட நண்பர்களே, நல்ல பாம்பு உங்களை கடித்தா கூட உங்கள் உடம்பில் நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்குமே ஆனால் அந்த நச்சை உடல் வெளியே தள்ளிவிடும். ஆனால் அந்த உரக்கடா பேசுறப்ப நேற்று நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னு ஐயா. அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு, நீங்க வருத்தப்படாதீங்கிறது மாதிரி அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் சொன்னேன், நான் 2 பேர் எழுத்தாப்புல கேட்கிறாரு, 4 ஆளு ஏற்பாடு பண்ணாரு, 4 பேரை வச்சு கூட்டம் நடத்திருக்கோம் இதே தமிழ்நாட்டுல. அப்ப குறைந்தபட்சம் 2 பேரோடையும் நிரம்ப மக்கள் உள்ள கூட்டத்தை பார்த்ததுனால உங்களை பார்த்தது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இது என்ன
இந்த கல்லூரிக்கு நாம் நெஞ்சார வாழ்த்தை சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா இப்படி நம்மளெல்லாம் ஒருங்கிணைச்சிருக்கு இல்லையா, அதற்கு வேலை போட்ட ஒரு பானு குழுமம் அவர்கள். இந்த ஈரல் சொன்னேன் இல்லையா, இந்த ஈரல் என்ன பண்ண செய்யுது என்ன புரிஞ்சுக்கங்க. நாய் கடிச்சதுல்ல, நாய் கடிச்சா என்ன பண்றீங்க? நாய் கடிச்சா என்ன செய்யணும்னு சொன்னாங்க, உடனே போய் இப்ப என்ன பண்றோம், இல்லைன்னா சிக்கலாடுனாங்க. என்ன அதுக்கு என்ன மருத்துவம் செய்ய போறீங்க? ஊசி போட போறீங்க. பாம்பு கடிச்சிருச்சுன்னா அதே மாதிரி ஆன்டிபயோட்டிக் நீங்க கொடுக்க போறீங்க. வீட்டுக்கார கடிச்சிட்டாரு, இல்ல சம்சாரம் கடிச்சிருச்சுன்னு அதுவும் நடக்கும். சமயத்துல புள்ள குட்டி கடிச்சிடும், ஒண்ணும் பண்ணுங்க. அதுக்கும் ஆன்டிபயோட்டிக் இருக்கு. உடனே போய் சார் என் பிள்ளை கடிச்சிருச்சு, வீட்டுக்கார கடிச்சிட்டாருன்னு ஊசி போட்டு ஆகணும். நல்லா புரிஞ்சுக்க முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இப்படி எவ்வளவு விஷயம் நம்ம உடம்புக்குள்ள போனாலும் அதற்கு நஞ்சம் முடிக்கக்கூடிய மருந்து ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அது எந்த மருத்துவத்திலையோ அது எதுவுமே தேவை கிடையாது. உங்க ஈரல் இருக்கு இல்லையா, உங்க ஈரலுடைய தகுதி என்ன தெரியுமா? மருத்துவம் எவ்வளவு ஆவணப்படுத்திருக்காங்க தெரியுமா? 8000 நஞ்சு நிற்பானை உங்கள் ஈரலையே சுரந்துவிடும். 8000 ஆன்டிடோட்ஸ். ஏதோ இங்க கையை வச்சு தட்டிக்கங்க. உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல நான் நெஞ்சுகிட்ட கை வச்சு என்ன காவந்து பண்ணிட்டு ராஜா அப்படின்னு கை தட்டிக்கங்க. ஆனா இன்னைக்கு அது உங்களை காவந்து பண்ணல. ஏன் பண்ணல? அரிசியை திங்க தெரியல, கரிகாய திங்க தெரியல, எதையுமே திங்க தெரியல. ஆடு மாடு திங்கிறதுனாலதான் அதுக்கு ஆன்டிடோட் பெருசா தேவைப்படல. விலங்கினங்கள் வனத்தில் இருக்கின்ற விலங்கினங்களுக்கு ஆன்டிடோடே தேவையில்லை. எது கடிச்சாலும் அதை சரி பண்ணிக்குது. நீங்களே பார்க்கலாம், எந்த விலங்கு என்ன அது கடிச்சிருச்சுன்னு ஒரு ஊசி போடுறதா? ஏன் அது நாய் கடிக்கலையா? நாய் ஆட்டை கடிக்கலையா? எவ்வளவு ஆட்டை கடிச்சிருக்கு? ஆடு செத்து போயிடுச்சா? நிறைய விஷயம் நீங்க உள்வாங்கிறதே இல்லை. நம்மளை சுத்தி நடக்கிறது தான் நமக்கு பாடசாலை, நம்மளை சுத்தி நடக்கிறது தான் நமக்கு பள்ளிக்கூடம். அங்க நீங்க கத்துக்கலன்னா ஏதோ கடிச்சிருச்சு ஒரு ஊசி போட்டா அங்க அதுவே ஒரு நஞ்சுதான். அந்த ஆன்டிடோட் இட்செல்ஃப் டாக்ஸின். அப்ப நம்ம ஈரல் அவ்வளவு சர்வ வல்லமையுடைய உடலை படைத்த நமது உடல் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியத கொஞ்சம் கொஞ்சமா கெடுத்து குட்டிச்சோறாக்கி பேருக்கு ஒரு மனுஷன் அவன் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, 1க்கு 2க்கு போக முடியாது, புள்ள குட்டி பெற்றுக்க முடியாது. அவனுக்கு பேரு மனுஷன். எவ்வளவு இயக்கமா இருக்கு, எவ்வளவு அறிவிப்பா இருக்கு. அந்த மனுஷன் தானே நீங்க நானும். புள்ள குட்டி பெற்றுக்க தெரியல. இல்ல சார், ஜீவ அணுக்கள் குறைஞ்சு போச்சு சார், ஜீவ அணுக்கள் குறைஞ்சு போச்சு சார். ரத்தம் உறந்து போய் சார், ஸ்ட்ரோக் சார், ஸ்ட்ரோக். சோர்வீங்க தெரியல சார். மலம் போனா ரத்தம் போகுது சார், அதே ரத்த கழிச்சலா போகுது சார். சார் ரத்த வாந்தியா வருதுங்க, ரத்த வாந்தி. உடம்புல சர்க்கரையோட அளவு கூட போயிடுச்சுங்க, அரிப்பு சொறி வந்துருச்சுங்க. எவ்வளவு பிரச்சனை! இந்த பிரச்சனைக்கெல்லாம் எது தீர்வு? அதுக்கு தானே இங்க வந்திருக்கீங்க. ஒரு அரிசியை திங்க தெரியணும். பாரம்பரிய அரிசி கலர்ஃபுல்லா இருக்கு இல்லையா, எவ்வளவு அரிசி வேணாலும் இருக்கு. நிறைய ஸ்டால பாருங்க, அவங்க வேலை மெனக்கட்டு ஊர்ல இருந்து கொண்டாந்து வச்சிருக்காங்க. இவங்களும் எவ்வளவு பிரம்மாண்டமா வேலை மெனக்கட்டு உடலை மெனக்கட்டு இங்க வச்சிருக்காங்க. நீங்க ஏதோ கடந்து போயிடாதீங்க, இதெல்லாம் கிடைக்காது. அங்க இருக்கிறத தேடி புடிச்சு பார்த்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஆகாது, இதெல்லாம் சமைக்க முடியாது, இதெல்லாம் வேகாது. நம்ம வேகாம இருக்கணும்னா அதெல்லாம் வெடிச்சுதான் ஆகணும். நம்ம சீக்கிரம் வேகாம இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம வெடிச்சுதான் ஆகணும். சொல்றது புரியுதா நண்பர்களே? இது எல்லாத்துக்குமே நெகட்டிவா பழைய காலத்துல சொல்லுவாங்க. ஏதாச்சும் இப்ப என் வயதிற்கு சின்ன வயசுல ஏதாச்சும் ஒண்ணு சொன்னோம்னா எங்க பாட்டி தாத்தா ஏண்டா துக்கிரியா பேசுறாங்க, துக்கிரித்தனமாவே பேசுறீங்க. அதே மாதிரி இதெல்லாம் நமக்கு ஆகாது, இதெல்லாம் நம்ம திங்க முடியாது. எனக்கு நண்பர்களே சொல்றேன், அரிசி இருக்கு இல்லையா, சர்வ ரோக நிவாரணின்னு சொல்லலாம். பாரம்பரிய அரிசி, தீட்டாத அரிசி என்னெல்லாம் பண்ணும் பாருங்களேன். ஒரு அரிசி இருக்கு இல்லையா, அந்த அரிசியை கழுவுனா அந்த தண்ணிக்கு போயிருங்க. கழுவி தண்ணி மாடு குடிக்கிறதுன்னு சொன்னாங்க. அந்த கலவி தண்ணிய அரிசியை கழுவி, தீட்டாத அரிசி பாரம்பரிய அரிசி. நான் சொல்லுவது எல்லாம் தீட்டாத அரிசி பாரம்பரிய அரிசி. நீங்க போய் மார்க்கெட்ல வாங்கின அரிசியை செஞ்சுட்டு எனக்கு போன் பண்ணி கேட்காதீங்க. தீட்டாத அரிசி பாரம்பரிய அரிசியை வாங்கி மேல் அழுக்க நீக்கிட்டு அதுல ஊற வச்சு அதை நல்லா ஊறி கழுவி எடுத்தீங்கன்னா கலவி தண்ணி
ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. அதுல ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்தை பிடிங்க. 1/4 எலுமிச்சம்பழம். அதுல கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி அல்லது தேன், இது 3 கலந்து நீங்க சாப்பிடுவீர்களே. ஆனால் நிறைய ஊட்டச்சத்து வருதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும், எந்த உடனடி நோய்க்கு மருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடி நோய்க்கு மருந்து என்னன்னா ரத்த வாந்தி எடுக்கிறாங்கல்ல, இமீடியட்டா அது மிக அருமையா சரி பண்ணும். இது என்ன சரி பண்ணும்? ரத்த வாந்திய கழனி தண்ணி குடிக்க கத்துக்கிட்டோமா? கத்துக்கலையே. மாடு கொடுக்கறது இல்லை, மாடு என்ன அது ஒரு அவசியம். ஒரு அரிசி கலந்த தண்ணி ரத்த வாந்தியை சரி பண்ணுது நண்பர்களே. அரிசி சாப்பாடு, அந்த தீட்டாத அரிசி, பாரம்பரிய அரிசி, இதை இடையில நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதுதான் அரிசினால. அந்த சாப்பாடு நீங்க சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து வேணுமோ அவ்வளவு ஊட்டச்சத்து கிடைச்சிருது. இதெல்லாம் நீங்க ஒரு மாசம் சாப்பிட்டீங்கன்னா அது சரியான உழவர்கள்ட்ட சரியான அந்தாங்க வாங்கிக்கணும். அதுல தவறு இருக்குன்னா அதுக்கு இந்த அரங்கோ நானோ பொறுப்பு அல்ல. நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும், பொண்ணு பார்க்கணும்னு நம்ம தான் தேடி பிடிச்சி நல்ல இடமா பார்த்துக்கணும். அவரு சொன்னாரு இவரு சொன்னாருன்னு தப்பா பார்த்து நீ சொன்னீங்க இங்க பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? உழவர்கள் நிறைய இருக்காங்க, வாரிசு கஷ்டப்படணும். அந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா, மேனகா சொல்றப்ப அரிசி மாவை நம்ம சமுதாயத்துல தஞ்சை மாவட்டம் சகோதரிகள் எல்லாம் இருக்கீங்க. அரிசி மாவு வச்சு என்னம்மா கோடையில கோயிலுக்கு பண்ணீங்க? அதிக சீனிவாசன் தான் சொல்றாரு. இப்ப பின்னாடி பெண்கள் இருக்காங்க, அதுலயே அவங்க ஓச்சிட்டு இருக்காங்க. ஒண்ணு அவங்க அம்மா சொல்லி தரணும், இல்ல மாமியார் சொல்லி தரலன்னு அர்த்தம். அதை நீங்க போட்டாதான் உங்க பிள்ளைக்கு தெரியும். மணமேல் கோயிலுக்கு போட்டாலும் போடுங்க, இல்ல வீட்டுல என்னன்னு போட்டு வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்குங்க. அந்த மாவிளக்கு மாவு இருக்கு இல்லையா, ரத்த கழிச்சல், மோசன்ல ரத்தம் போடுற பீடி மூலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த ரத்த கசிவு ஹெமரேஜஸ் நிறுத்தக்கூடியது. ஹெமரேஜஸ் ரத்த கசிவை அரிசி மாவு வெள்ளம் கலந்து சாப்பிடுகின்ற பொழுது அது தெரியாம நான் கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மாவுக்கு போட்டா முட்டா பசங்களா நம்ம ஆளுங்க. நம்ம ரொம்ப புத்திசாலி. போன்ல சோறு வாழ்ந்துருக்கோம்ல, போன் பண்ணி சோறு வாழ்ந்துருங்க. விளங்குற சமுதாயமா எனக்கு அருமை சகோதரிகளே. நாம் நம்ம விளங்கியவர்கள் இன்று விளங்காத நிலைக்கு போவதற்கு காரணம் உணவை நாம் புரிந்து கொள்ளவில்லை, உணவைக்கு நாம் மரியாதை தரவில்லை. அந்த மரியாதை கொடுக்கணும்டா, ஊட்டு சாமி கொண்டாடணும்னு சொல்றதுதான் இந்த மாதிரியான திருவிழாக்கள். அதனால மறுபடியும் இந்த விழாவிற்கும் அதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் தகும். எனவே பிள்ளைகளே, இந்த அரிசி அதுக்கு அடுத்தது அவள் இருக்குல்ல, சர்க்கரை வியாதிகாரங்களுக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடியது பொறி. அவள் என்பது அல்சர், வயிற்று எரிச்சல், அல்சர் இருக்குல்ல, அல்சருக்கு அவள் மிக அருமையான மருந்து. பொறி நீரிழிவு நோய். சார் தூக்கத்துல ராத்திரி அப்படியே வறண்டு போயிடும் சார், தாகமா இருக்கு சார், தொண்டையில இருக்கிற சுரப்பி சரியா வேலை செய்யாது. சுரப்பிகள் அந்த எக்ஸோகிரைன் சொல்றது, எண்டோகிரைன்ல எக்ஸோகிரைன் சொல்றது, அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? பொறிதான் சாப்பாடு. பொறிய ஒரு வேலை சாப்பிட்டீங்கன்னா தாக நிவர்த்தி. பொறி சாப்பிட கத்துக்க. பொறி ஒரு வாரத்துல ஒரு நாள் பொறி சாப்பிடுறோம். யாராச்சும் கை தூக்குங்க, சாப்பிட்டீங்கன்னா தூக்குங்க. மிக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களை கை தூக்குறது. வாரத்துக்கு ஒரு நாள் அவளும் பொறி மாத்தினது, அவருக்குதான் அவார்டே கொடுக்கணும். அவளும் பொறி மாத்தி சாப்பிடுறான்ட்டாரு. வாரத்துக்கு 2 நாள் அல்லது 3 நாள் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே அவள் சாப்பிடுறவங்க யாரு இருந்தா சொல்லுங்க, 3 நாள். அவங்களுக்கு இதய நோய் வராது, இதயம் சார்ந்த நோய் வராது. ஏன்னா அரிசியில இருக்கக்கூடிய எண்ணெய் உறவுனாலும் சொல்லக்கூடியதுதான் இதயத்தில் அடைப்பை சரி பண்ணக்கூடிய வல்லமை உள்ளது. அந்த எண்ணெய், அந்த தவிட்டு எண்ணெய் அவங்கள மிக அருமையா இருக்கும். அந்த தவிடு என்பது வேறு, உமி என்பது வேறு. நம்ம உமிய தவிடுன்னு நினைச்சிட்டு இருப்போம். தவிடு நம்ம சாப்பிடுறது. அதெல்லாம் பாலிஷ் பண்ணி தீட்டி அப்படியே சில்கி ஒயிட் ஆக்கி நாட்டை கொடுத்துக்கிட்டு, நாட்டு பிரம்மாண்டமா இருக்கு. மனுஷனுக்கு புள்ள பிறக்க மாட்டேங்குது, கண்ணு தெரிய மாட்டேங்குது, காது நடக்க முடியல. அப்படியே இந்த ஜெர்சி மாடு மாதிரி ஒரு புள்ள பெற்றிருச்சுனாலும் நம்ம சகோதரி அப்படியே நடக்குன்னு நிக்குது. முட்டு வலிக்குது சார், சட்டி வலிக்குது சார். அரிசி திங்க தெரியல, அரிசி சோற திங்க தெரிஞ்சவனுக்கு எந்த வழியும் வராது. தெளிவா என்னால பேச முடியும். மறுபடியும் சொல்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா
பழைய சோறுங்கிறீங்களா? அரிசி நான் எல்லாத்துக்கும் நான் சொன்ன பாரம்பரிய அரிசி தீட்டாத அரிசி தான். கொஞ்சம் போட்டு அதை அவிச்சு தண்ணியில ஊற வச்சு அடுத்த நாள் காலையில வடிகட்டி அந்த தண்ணி குடிச்சீங்கன்னாவே வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், அது ப்ரோபயாட்டிக்ஸ்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. ப்ரோபயாட்டிக்ஸ்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள். அது வேற மாதிரி சொல்லுங்க சார்னா, உங்க முன்னோர்களே தான். உங்க முன்னோர்கள் உங்க வீட்டுல போட்டோல தூங்கிட்டு இருக்காங்களா, அந்த நீராகாரம் குடித்தே ஆக வேண்டும். ஆனால் உங்களுக்கு நீராகாரம் ஒன்றை உங்கள் பிள்ளை குட்டிகள் பேர பிள்ளைகளுக்கு கொடுத்து பழக்கி விடுவீர்களே, ஆனால் உங்க உடலுக்கு எந்த நோயும் வருவதற்கான அறிகுறியே இருக்காது. அவ்வளவு மைக்ரோபியல் லோட். ப்ரோபயோட்டிக்ஸ் ப்ரீபயோட்டிக்ஸ் சொல்றது, அதுக்கு ஒரு ரெட் கார்பெட் விரிக்கிறது மாதிரி பண்ணிக்கும். ப்ரோபயோட்டிக்ஸும் வந்துடும், அது செஞ்சுக்குது. அதுக்கு அடுத்தது சார் அரிக்குது சார், அரிப்பு தாங்கல சார், கவுட்டில அரிக்குது சார், கையில அரிக்குது சார், கழுத்துல அரிக்குது சார். இங்க மறைவிடமா போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க. கேட்டா வெக்கப்பட்டு சொல்ல மாட்டாங்க. நண்பர்களே, இதே அரிசிதான். அதுக்கும் நான் முன்னாடி பேர் சொன்னேன், இப்ப பேர் சொல்லல. கருப்பரிசி சிகப்பரிசி ரெண்டுலையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதை அவிச்சு கொஞ்சம் சோறு மாதிரி ஆக்கிக்கங்க. அடுத்த நாள் காலையில தண்ணியை ஊற்றி வச்சிருந்து ஒரு மதியானமா அதை நல்லா அரைங்க. பசை மாதிரி வருதா, அதை உடம்பு பூரா தடவிக்கங்க. தடவறதுக்கு முன்னாடி கொஞ்சம் புளிச்ச தயிர் அதுல சேர்த்துக்கங்க. புளிச்ச தயிர் அதுல சேர்த்துக்கிட்டு தலையிலேருந்து உடம்பு பூரா அதுல தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்து குளிச்சிட்டீங்கன்னா எந்த தூய்மையாகவும் வராது. பொடுகு ஈரு இந்த தலையை சுருந்து அப்படி செதில் செதிலா பறக்குறதுல ஸ்கின்ஸ்வாங்க டெர்மட்டாலஜிஸ்ட், எதுவுமே வராது. அப்ப ஒரு அரிசியில இது மாதிரி இன்னும் 10-20 சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் அரிசி. அந்த புது அரிசி இருக்கு பாருங்க, அடுத்த இன்னும் புது அரிசி. புது அரிசி என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு மருத்துவ உலகம் பெரிய சேலஞ்சா இருக்கிறது என்னன்னா, தாம்பத்தியத்திலேயே ஆர்வம் இல்லாத இளைஞர்கள் பெருகிட்டு இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தாம்பத்தியத்தில் ஆர்வம் இல்லாத இளைஞர்கள் இளைஞர்கள் பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை ஒன்றும் சொல்வதற்கு இல்லை, அதுக்கு ஆர்வம் அல்ல. அதுக்கு காரணம் இந்த இதயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தைமஸ் சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி சரியா சுரக்கிறது இல்லை, தைமஸ் சுரக்கிறது இல்லை. இந்த தைமஸை ப்ரமோட் பண்ணணும்னா, தைமஸை ப்ரமோட் பண்ணாதான் அவங்களுக்கு இதற்கான ஒரு விஷயம். அது என்ன தெரியுமா? புது அரிசியில சோறு சமைச்சு கஞ்சி வச்சு சாப்பிட்டீங்கன்னாவே வேலை முடிஞ்சிருச்சு. புது அரிசி நம்ம எதையுமே செஞ்சிருக்கல. பழ அரிசியும் திங்கிறதுல, புது அரிசியும் திங்கிறதுல, பச்சை அரிசியும் திங்கிறதுல, புழுங்கரிசியும் திங்கிறதுல, எதை பத்தி அறிவை வளர்த்துக்கிறது இல்ல. பச்சை அரிசி நம்ம திங்கலாமா திங்கக்கூடாதா? பச்சை அரிசி சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா? புழுங்கரிசியான சாப்பிடுறீங்க, பச்சை அரிசி எனக்கு ஒத்துக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? உங்க வீட்டுல பெண்கள் எந்த அரிசியில வைப்பீங்க? அன்னைக்கு பொங்கல் அரிசியில வைங்க. அது வைக்க வேண்டும் சார், பச்சரிசியில தான் சார். பச்சரிசி பொங்கல் வச்சு சார் பாட்டு இருக்கு சார். புழுங்கல் அரிசி ஏற்கனவே வெந்த அரிசின்னு பதிவாயிருக்கு இல்லையா? இது புது அரிசி. ஏன் சொல்றேன்னா, பச்சரிசி புழுங்கரிசி உங்க சௌரியத்துக்கு எது வேணாலும் பயன்படுத்திங்க, அது பழக்கத்தை சார்ந்தது, அதில் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனால் பழைய அரிசி புதிய அரிசிங்கிறதுல நிறைய வித்தியாசம் இருக்கு. ஊட்டச்சத்து நிறைய இருந்து எளிமையா டைஜஸ்ட் ஆகணும்னா பழைய அரிசி, எளிமையாக சீரணமாவதும் ஊட்டச்சத்து நிறைய இருக்கிறது வந்து பழைய அரிசி. 6 மாசம் அரிசின்னு சொல்றாங்கல்ல உள்ளவர்கள், 6 மாசம் வச்சிருந்து அரைக்கிறான்ல. ஏன்? நீங்க நல்லா இருக்கணும்னு தானே அவன் 6 மாசம் வச்சிருக்கான். புது அரிசிங்கிறது பாலுணர்ச்சி இருக்கு இல்லையா, பாலுணர்ச்சிகளை கொஞ்சம் ஊக்கப்படுத்தக்கூடியது புது அரிசி. இப்ப குழந்தை இல்லைங்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நாங்க வந்து புது அரிசியை தான் நாங்க ப்ரமோட் பண்றது. புது அரிசி தான் சாப்பிடணுங்கிறது, அது அவ்வளவு ஊக்கம் தரும். இந்த மறு உலை கஞ்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறு உலை கஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? லேட்டஸ்ட் ஐபோன் தெரியுமா? லேட்டஸ்ட் ஐபோன் தெரியுமா? தெரியும். லேட்டஸ்ட் கார் தெரியும், லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் தெரியும். ஆனா மறுவங்களுக்கு வந்து தெரியாது. இதெல்லாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம். மறுவலை கஞ்சின்னு என்னன்னா, பாரம்பரிய அரிசி இருக்கு இல்லையா, பாரம்பரிய அரிசியில வந்து எது இன்னும் நல்ல கலரா இருக்கோ அது கொஞ்சம் சிறப்பு கூட தான்.
கருப்பு கலரு சிவப்பு கலரு, அது ரொம்ப பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம். நம்மளுடைய அரிசியில சர்க்கரைய உடம்புல குறைச்சி வரணும். நம்மளுடைய அரிசியில சர்க்கரை சத்து ரொம்ப கம்மியா இருக்கிறது, கிளைசமிக் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க, அது கம்மியா இருக்கிறது ஆவணப்படுத்தப்பட்ட தரவுகளோடு நான் சொல்றேன். குள்ளங்கார், கருங்குருவை, குடலாளை, மாப்பிள்ளை சம்பா, பெருங்கார், நீலஞ்சம்பா, காலாநமக், கவுனி, மொத்தம் 8 அரிசி சொல்லியிருக்கேன். 8 அரிசியும் ஜீரண லெவல் கம்மியா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி மற்றதை விட. இதுல எவ்வளவு சாப்பிட்டுக்கலாம், இதான் சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. நல்ல அரிசி, கிச்சடி சம்பா, ஜீரக சம்பாவும் சாப்பிடலாம், ஒன்றும் தவறு இல்லை. இந்த கருப்பரிசி சிவப்பரிசியில இந்த மாதிரி அரிசியை எடுத்து கொஞ்சமா சமைச்சு சோறாக்கி ஒரு மண் களையம் வேணும். களையம் பானை கிடையாது. களையம்னா களையத்துக்கும் பானைக்கு என்ன வித்தியாசம்? கரெக்டா சொல்லிட்டு, வாய் அகலமா இருக்கும், வாய் குறுகி இருக்கும். வாய் குறுகி இருக்கிறதுக்கு பிறகு களையம். அந்த களையம் தான் வேணும். அந்த களையத்துல அந்த வெந்த சோறோட தண்ணியை நல்லா ஊற்றி மடக்கு, அதுக்கு மேல இருக்கிற மூடியை வச்சு மூடி ஒரு பெருமையை வச்சு இருட்டு, அதாவது ஒளி இல்லாமலும் உஷ்ணம் இல்லாத இடத்துல உங்க பூஜை அறை இருந்துச்சுன்னா அங்க வச்சுக்கோங்க. அதுல இருந்து காலையில எழுந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணியை எடுத்து குடிக்கணும். குடிச்சிட்டு மறுபடியும் அந்த அளவு தண்ணி அதுல ஊற்றி வச்சிடணும். எப்படி ஊற்றணும் தெரியுமா? சும்மா அப்படியே ஊற்றிடக்கூடாது. மறுநிலை கஞ்சி ஒரு பெரிய மருத்துவம், நமக்கு பாரம்பரிய மருத்துவம். ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடு பண்ணுங்க. பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடு பண்ணி இந்த களையத்தை தூக்கி அதுல வைங்க. அந்த தண்ணி சூட்டுல இது வரணும். இப்ப லேட்டஸ்ட்ல உங்களுக்கு சொன்னா புரியும். எங்கேயாச்சும் பிரியாணி நீங்க செஞ்சு நல்லா இருந்தா அடுத்த நாள் அப்படித்தானே சூடு பண்றீங்க. பிரியாணி பாய் சொல்லிட்டாரு, டபுள் பாய், அது நேரடியா வைக்கிறது. அப்ப அந்த அம்மாவுக்கு தெரியுது இந்த பிரியாணி கட்டு நல்லா இருக்கணும்னா அந்த பாத்திரத்துல தண்ணியை வச்சு அதை தூக்கி வைக்கிறதுல அந்த கருமன் நல்லா இருந்துச்சுனாலே உனக்கு சிக்கல். இது அது வேற, அதுக்குள்ள நான் போல. அந்த தண்ணி சூடாகி அதுல தூக்கி இந்த பானையை வச்சு திரும்பி அந்த சூடானோன்னு இறக்கி வச்சு அதை திருப்பி ஊறி போட்டு வச்சிடணும். தண்ணியை ஊற்றிட்டு சூடு பண்ணணும். இது எவ்வளவு நாள் வச்சுக்கலாம் தெரியுமா? மினிமம் 30 நாள் வச்சுக்கலாம். அப்ப மேக்சிமம் சார் 6 மாசம் வச்சுக்கலாம். அதுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? காலையில எழுந்திரிச்சோன்னா அதை தூக்கி பாருங்க, அப்படி மூடியை திறந்து கண்ணால பாருங்க. கண்ணால பாக்குறப்ப ஒரு சாம்பல் பூத்தது மாதிரி ஒரு ஆடை படுங்கிருக்கும், ஒரு மென்மையான ஆடை இருக்கும், ஒரு கிரிட்டிக்கலான கலர்லாம் இருக்காது. அது நல்லா இருக்குன்னு மார்க் 50. அடுத்தது கிட்டக்க போய் முகர்ந்து பாருங்க, வாசனைங்க ஒரு அரோமேட்டிக்கா நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மென்மையான ஒரு சுகந்த வாடை வரும். வந்துச்சுன்னா ரைட்டா இருக்குன்னு அர்த்தம். அதுல இருந்து ஒரு டம்ளர் குடிச்சிருங்க. அதாவது இதை பார்த்துட்டு தான் குடிக்கணும், குடிச்சிட்டு தான் தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுக்கணும். சார் கலர் என்ன வித்தியாசமா இருக்கு சார், அது மூணு பேரை மாறுங்க சார், கெட்டு குடிச்சுன்னு அர்த்தம் ஊற்றிடுங்க. இது ஒன்றும் லட்சம் மருந்து கிடையாது. அது உருட்டு உண்மையா அது அந்த ஒளி இருக்கக்கூடாதுமா, ஒளி இருக்கக்கூடாது, வெப்பம் இருக்கக்கூடாது. அப்ப உங்க பூஜை அறையில வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தி ஆர்கானிசம்ஸ் நுண்ணுயிர்கள் தான் அது. இதுக்கு பேர் என்ன? நடுவுலைக்கு நீங்க வந்திருக்கிறது இவ்வளவு பேர்ல ஒரு 5-6 பேராச்சும் வீட்டுல செய்யலாமா? செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க எவ்வளவு பேரு? ஒரு கை கொடுக்குறாரு, நடுவுலைக்கு வந்து ஒருத்தர் கொடுக்குறாரு. எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? 2 மாசமா? சரி, இது மாதிரி கூட்டம் ஐயாலாம் நடத்தினதோட விளைவுதான் அந்த ஒரு கையை தூக்குறது. அந்த பாராட்டுமா ஒண்ணுதான். இன்னொன்னு சொல்லிடுறேன், அரிசி காடி, இது நம்மளுடைய பண்பாடு. அரிசி காடினா இன்னைக்கு இந்த உடம்புக்குள்ள கேன்சர் செல் சேருது. நம்மளுமே புரிந்துக்கணும், உங்க உடம்புல, என் உடம்புல, எல்லார் உடம்புல இன்னைக்கு துணியான கேன்சர் செல் சேருது. இந்த கேன்சர் செல் அதே மாதிரி முட்டி வலி, ரொமட்டாய்ஸ்ட் ஆர்த்தரைட்டிஸ் பேரு, அது தீர்க்கவே முடியாது. ஆர்வே கடுமையான பேர்லாம் நோய்க்கு இருக்கும். இது போன்ற விஷயங்களுக்கு அந்த காடி அருமருந்து. அது எப்படி நம்ம செய்யறது? ஆனா இதுக்கு நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவ பகுதி என்னன்னா கரும்புருவை. கரும்புருவையில தான் அதுக்கு போகுது. கரும்புருவை இங்க இருந்துச்சுன்னா யாரு வச்சிருந்தாங்கன்னா வாங்கிக்கணும், இல்லைன்னா நீங்க நான் போய் அனுப்புறேன்னாங்கன்னா அவங்க எல்லாம் மறந்துடாம பிடிச்சிக்கங்க.
அந்த கருங்குருளையில சோறு சமைங்க, கொஞ்சம் அரிசி அள்ளி போட்டு சோறை சமைச்சு அதே மாதிரி ஒரு மண் கிளாஸ்ல வச்சு மடக்க போட்டு மண் வீட்டுல முன்னாடி பின்னாடி கொல்லையில சைட்ல உங்களுக்கு தரிசு இடம் இருந்து மண் இடம் இருந்துச்சுன்னா அதுல ஒரு குழியை வெட்டி அந்த பானையை உள்ள வச்சு ஒரு வேதல அதிர்சமாக வேது கட்டுவீங்களா அந்த காலத்துல. இப்ப அதிர்சமே சுடுறது இல்லை, அது வேற விஷயம். அதிர்சம் சுடுறது டக்குனா அதுக்கு ஒரு ஏதாச்சும் பயிற்சி கொடுக்கணும். அதிர்சம் சுடுறது எப்படி யூடியூப்ல பாத்துக்கிறாங்க. இப்ப வந்திருக்க எல்லாருமே எங்கள் பார்வையில முன்னத்தியர்கள், அதனாலதான் இவ்வளவு உரிமையா நாங்க பேசுறோம். முன்னத்தியரை இறக்கி விட்டா பின்னத்தியர் தானா போகும். அதிர்சமாக வேது கட்டுறது மாதிரி அந்த கலயத்தை கட்டி ஒரு குழியை வெட்டி குழியுள்ள இறக்கி மண்ணு போட்டு மூடிடணும். மண்ணு போட்டு மூடிடுறீங்க. அதை மூடி எவ்வளவு நாள் கழிச்சு மருத்துவரை இருக்கும். அத குழிய வெட்டி உள்ள வச்சுட்டு 6 மாசம் கழிச்சு எடுக்கணும். எவ்வளவு நாள் கழிச்சு? இன்னைக்கு நாளைக்கு இல்ல, 6 மாசம் கழிச்சு எடுங்க. எடுத்தீங்கன்னா அதே மாதிரி முழுந்து பாருங்க, அதுல சேடப்படிச்சிருக்கும், அருமையா இருக்கான்னு பாருங்க. அதுல ஒரு 25 50 ml எடுத்து நீங்க சும்மாவும் குடிக்கலாம், தண்ணீர்ல கலந்து குடிக்கலாம், தேன் கலந்து குடிக்கலாம். சின்ன தலையிலிருந்து கால் வரைக்கும் எங்கு என்ன நோய் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது. இதுக்கு செலவு வேணுமா? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணணுமா? ஆசை இருக்கணும். ஆசை இருக்கு, காசல் பண்ணா அதிர்ஷ்டம் இருக்கு, கலந்த மேய்க்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா யாரும் ஆரோக்கியத்துக்கு மெனக்கடம் வைப்பாங்க? சோறு கூட சமைக்கிறது இல்லை, எல்லாருமே வெளியில வாங்கி திங்கிறது. அது நல்லா இருக்கு, ருசியா இருக்குன்னு நண்பர்களே மிக தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான உணவை நீங்கள் செய்யாவிடில் உங்கள் உடல் சீரழிந்து விடும் என்பதை நான் ரொம்ப முக்கியமா இதை பதிவு பண்றேன். என் மேல நீங்க வருத்தப்படலாம், இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன்னா அந்த உணவு எந்த பொருள் தயாரிக்கிறார்கள், அதற்கு சுவைக்காக, நிறத்திற்காக, மனத்திற்காக என்னென்ன உப்புக்களை, செயற்கை உப்புக்களை கலக்கிறாங்களா உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு ஒரு மோசமான நிகழ்வுகளை எல்லாம் கலந்த ஒரு உணவு தான் நீங்க சாப்பிடுறது. ஒரு அரிசி என்பதை இவ்வளவு நன்மை தரக்கூடிய ஒரு அரிசியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கவே இல்லையே. அரிசியை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாரு. யாரு சொன்னாரு? டாக்டர் சொன்னாரு. ஏன் சொன்னாரு? சர்க்கரை கூட போயிடுச்சு. சர்க்கரை கூட போயிடுச்சுன்னா அரிசி போயிடுச்சு. நண்பர்களே, அது யாராக இருந்தாலும், நீங்களாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நீங்கள் தெளிவாக கேளுங்கள். அரிசியினால் சர்க்கரை ஏறியதா, அரிசியின் மேல் உள்ள நல்ல ஊட்டச்சத்துக்களை இழந்து அந்த வெள்ளை அரிசியால் சர்க்கரை ஏறியதா என்று கேட்டால் நம்ம பதில் இருக்குமாங்க? தீட்டப்பட்ட அரிசியால் தான் அந்த பிரச்சனை. தீட்டாத அரிசியினால் அனைத்தும் உங்களுக்கு திரும்பி கிடைக்கக்கூடியது ரிலேட் ஆகும். அது மேல இருக்கக்கூடிய நார்ச்சத்து அதெல்லாம் சொல்லி மாளாது, சொல்லி மாளாது. ஏன்னா நமக்கு துவக்கத்திலேயே நேரம் கம்மியா கொடுத்துருவாங்க, முடிக்கிறதுக்குமே நேரம் கம்மியா கொடுப்பாங்க. இருந்தாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன், அது ஒரு விஷயம். ஏன்னா ஒரு சில விஷயத்த நான் சொல்லணும்ல, அதை சொல்லாம நான், ஏன்னா மருத்துவர் ஐயா வந்திருக்காங்க. அவங்க நேற்று டெல்லியில காலையில பேசினேன், நேற்று வர முடியல, டெல்லியில இருந்து இன்னைக்கு வந்துருவேன், குலதெய்வத்துக்கு ஏதோ கோயிலுக்கு ஏதோ ஒன்று போயிட்டு வரேன்னு காலையில சொன்னாங்க. தமிழ்நாட்டுல நான் இந்தியா சொல்லலாமா என்னன்னு தெரியல, டாக்டர் சொன்னா சொல்லுவேன். தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு கால்நடைகளுக்கு எத்தனோ மெடிசனை பத்தி தன் முதல் பொருள் ஆதி அனைத்தையும் அர்ப்பணிச்சு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஞ்ஞானி. பாக்கியெல்லாம் பேசுவாங்க, பாக்கியெல்லாம் பேசுவாங்க. நான் நிறைய பேரோட உரையாடுறேன். அதே மூச்சின் செயலும் சொல்வதே செய்தல் என்பதற்கு ஏற்ப கால்நடை துறையில் மிக எவ்வளவோ கால்நடைகளை ஒரு நெருக்கடியில இருந்தெல்லாம் மிக அருமையாக எளிமையாக வெளில கொண்டு வந்தாங்க. அதுதான் வந்து பண்பாடு, கலாச்சாரம். அரிசி விளைந்த ஈரங்கள், வெட்லாண்டுடைய பண்பாடே உலகத்திற்கு முன்னோடி. வெட்லாண்ட், நான் திரும்ப வெட்லாண்டை பத்தி தான் பேசுறேன். நம்ம நிறைய தப்பா புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அதுக்காக ட்ரைலாண்ட் எதிரி எல்லாம் நான் சொல்லல, தவறா எடுத்துறாதீங்க. ட்ரைலாண்ட்ல விளைகிற தானியத்துக்கு பேரு தான் புல்லரிசி, வெட்லாண்ட்ல விளைகிற தானியத்துக்கு பேரு தான் நெல்லரிசி. வறட்சியில் விளைவது புல்லரிசி. புல்லரிசிங்கிறது கம்பு, கேழ்வரகு, திணை, சாமி வரகு, பனி வரகு, குதிரவாளி, காடை கண்ணி, அது மாதிரி இருக்கிறது. அந்த டைவர்சிட்டி இதுல நெல்லுல இவ்வளவு இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று அனுசன்னையாவது. இதை சொல்லுகின்ற அதே நேரத்தில்
வெட்லாண்ட்ல இருக்கிற அளவுக்கு பயோடைவர்சிட்டி ட்ரைலாண்ட்ல கிடையாது. வெட்லாண்ட நம்பியதுதான் இந்த பிரபஞ்சமே. இந்த பிரபஞ்சமே வெட்லாண்ட தாவரம் எவ்வளவு தாவரம் இருக்கு உத்தேசமா. இப்ப என்ன ஒவ்வொரு வருடமும் கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க புதிய புதிய கண்டுபிடிப்புகள். அதே நேரத்துல புதிய புதிய இழப்புகளை நாம் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எக்ஸ்டிங்ட் ஆகிட்டே இருக்கு. அந்த பொறுப்பு நமக்கு வேணும். சுமார் 3,60,000 தாவரங்கள் இருக்கு பிளாரால மட்டும். அதுல 15,000 தாவரங்கள் சாப்பிடுற தகுதி வாய்ந்தது. அதுல 7,000 சாப்பிட்டதற்கான ஆவணம். நண்பர்களே, துரதிருஷ்டம் என்ன தெரியுமா? ஒரு 30 கூட நம்ம டெய்லி சாப்பிடுறது இல்லை. 30 கூட சாப்பிடாத ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் எப்படி நிலைக்கும்? டைவர்சிட்டி இல்லாம சாப்பாடு இருக்க கூடாது. ஒரே உணவை உங்க இடத்துல விளையணும். குறியீட சொல்றேன், நல்லா பிடிச்சிங்க. உங்க இடத்துல விளையறதையே வெண்டைக்காய் எவ்வளவு நான் பிரியா வச்சிருக்கேன். 3 நாளைக்கு ஆமா 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 வெண்டைக்காய் எவ்வளவு வச்சிருக்கேன்? ஆன் பண்ணிக்க ஆன் பண்ணிக்க. வெண்டைக்காய் 44ங்க. 44 ரகங்க. வெண்டைக்காய் உங்க பிள்ளைகிட்ட மட்டும் 44 இருக்கு. ஆனா வெண்டைக்காய் 350 இருக்கு நம்மள்ட்ட. 350 இருக்கு. இந்த பிள்ளைகிட்ட 44. 44ல நீங்க வீட்டுல எத்தனை வெண்டைக்காய் சாப்பிட்டுருக்கீங்க? 1 2 1 2. அதுக்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? அது அந்த காய்க்கு இங்கிலீஷ்ல பேர் என்ன? லேடிஸ் ஃபிங்கர். நீங்க வாங்கினது இவ்வளவு பெருசு தானே இருக்கு. எந்த லேடிக்கு ஃபிங்கர்? ஏதாச்சும் ஒரு லேடியை காட்டுங்க. உன் வரல காட்டு. இந்த லேடிக்கு எத்தனை இருக்கு பாருங்க. இது இந்த ஃபிங்கர் மாதிரி இருக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. வெண்டைக்காயில சிவப்பு இருக்கு, மஞ்சள் இருக்கு, பச்சை இருக்கு, வேற என்னென்ன கலர் இருக்கு? பர்பிள் இருக்கு, நிறைய கலர் இருக்கு. தயவு செய்து புரிஞ்சுங்க. இந்த மாதிரி பிள்ளைகள் இங்க வந்துட்டதுனால ஈஸியா நினைச்சுக்க கூடாது. அவர்கிட்ட புடிச்சு ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் நீங்க வைத்தியத்துக்கு சொல்லுவாங்கல்ல பழைய முறையில, ஏதாச்சும் காசு வாங்காம வைத்தியம் பண்ணா பழிக்காதுன்னு. அதுக்கு ஏதாச்சும் காசை கொடுத்துட்டு அந்த விதையெல்லாம் காவந்து பண்ண முடியாது. வெண்டைக்காய், கத்திரிக்காய் எவ்வளவு வச்சிருக்கேன்? 107ங்க. கத்திரிக்காய் 107 வச்சிருக்கேன். எத்தனை கத்திரிக்காய் பண்றீங்க? புரியுதா? ஒரே கத்திரிக்காய். அது கத்திரிக்காய் வயசு 200 நாள். அதுக்கு பாத்தீங்கன்னா 180 நாள் அடியோ அடின்னு அடிக்கிறது. பூச்சிக்கொல்லி அடியோ அடின்னு அடிச்சு மேல பறிஞ்சு 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 அதை தின்னா. கத்திரிக்காய் எதுக்கு சாப்பிடணுமோ அது இல்ல, அதை தாண்டி நெகட்டிவா வேலை செய்யப்படுது. பேர் யாருக்கு போறீங்க? கத்திரிக்காய் விஷம். கத்திரிக்காய் விஷம் கிடையாது. அதுக்கு அடிச்ச அடி. நீங்க கார் செய்ய முடியாது, கம்ப்யூட்டர் செய்ய முடியாது. கத்திரிக்காய் வீட்டுல 2 செடி வைக்கலாம்ல, டிவியை ஷட் ஆஃப் பண்ணிடலாம்ல. நீங்க அதுக்கு கொடுக்குற நேரத்துக்கு இது போன ஆரோக்கியம். நீங்க மருத்துவமனைக்கு போங்க, நாங்க அடிக்கடி போறோம். சும்மா ஒரு நேரம் கிடைக்கிறதா போய் பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி கூட்டம் கூட்டமா குடும்பம் உட்காந்துருக்கும். அது யாரும் மாட்டினாங்களோ அந்த குடும்பம் உட்காந்துருக்கும். என்னன்னாச்சு, தொழிலையும் ஒண்ணும் பார்க்கலாமே, 1 மாசமா உட்காந்துருக்கோம். ஏன் இது ஒண்ணும் இங்கதான் இருந்தாகணும். இதுக்கு ஒழுங்கா 1 மணி நேரம் ஆளுக்கு 1/2 மணி நேரம் வீட்டுல வந்து காய்கறிக்கு செலவு பண்ணியிருந்தா உருப்படி ஆயிருக்கலாம்ல. இப்பதான் புத்தி வருது. கெட்டு புத்தி வரக்கூடாது, கெடுமன் புத்தி வர வேண்டும். இந்த மாதிரி காய்கறிகள் நிறைய இருக்கு. 1000 தக்காளி இருக்கு, 1000 தக்காளி இருக்கு. நான் ஒன்னும் இருக்கே, நீங்க பயன்படுத்திக்கலாம். இப்படி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம சாப்பிடல.